டைபோல் மொமெண்ட் ஹையரா இருக்கும். ஸோ CO-வா இருக்கலாம், கார்பன் மோனாக்சைடு, SO2, SO3, இது எல்லாமே we call it as Lewis acid. ஓகேவா? இதுவே கார்பன் கார்பன் மல்டிபிள் பாண்ட் இருக்கு. ஸோ கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல நமக்கு மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ சிங்கிள் பாண்ட் இல்லாம டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it as Lewis base. Clear? Next comes molecules in which the central atom can expand its octet due to the availability of d orbitals. இப்போ நம்மளுடைய காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? நம்மளுடைய காம்பவுண்ட்ல வந்து சென்ட்ரல் ஆட்டம் வந்து இருக்கு. ஸோ அந்த சென்ட்ரல் ஆட்டம்ல when it has empty d orbitals இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து we call it as Lewis acid. and எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸ், அதாவது கால்சியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, இந்த மாதிரி மெட்டல் ஆக்சைடு எல்லாமே வந்து we call it as Lewis base. Clear? Clear everybody? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கார்போனியம் அயான். அப்படிங்கிறது என்னது? கார்போ கேட்டையான். ஸோ நம்மளுடைய கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா, எஸ் ஐ எக்ஸ்பிளைன் சத்யா. ஸோ கார்பன்ல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா அதை தான் வந்து we call it as கார்போனியம் அயான். ஸோ கார்போனியம் அயான்ஸ் இருக்குன்னா they are Lewis acid. and then நம்மளுடைய anion, அதாவது நம்மளுடைய கார்பன்ல when it has negative charge அப்படின்னா that also we call it as Lewis base. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு குவிக் ரீகால் ஆஃப் Lewis acid and base வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் அக்செப்டர்ஸா இருக்கு அப்படின்னா எலக்ட்ரானை எது அக்செப்ட் பண்ணும்? எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கு. எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்குன்னா அதுக்கிட்ட பாசிட்டிவ் சார்ஜா தான் இருக்கும். ஸோ இதையே நம்ம ஒரு 3 பாயிண்டா எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கும், அதோடைய எக்ஸாம்பிள். அப்போ எலக்ட்ரான் ரிச்னா என்ன அர்த்தம்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அப்போ அதோடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிடலாமா? செகண்ட் பாயிண்ட் என்னது? எதுல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும்? மெட்டல் அயான்ஸ்ல. எல்லா மெட்டல் அயான்ஸ்லுமே நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ அயன் 2+, அயன் 3+, சைனேட் 3+, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Lewis acid சொல்லுவோம். எல்லாம் ஆனியான்ஸ், நெகட்டிவ் சார்ஜ்னாலே ஆனியான்ஸ். ஸோ 2 பாயிண்ட் எழுதியாச்சு. அப்போவே நம்ம இந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் எழுதிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் வச்சு எழுதிட்டோம். செகண்ட் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வச்சு எழுதிட்டோம். அதுக்கப்புறமே நீங்க இந்த கார்போனியம் அயான் அண்ட் தென் கார்பானியான், கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த பாயிண்ட் தேர்ட் நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்ன எழுதலாம்? மாலிக்யூல்ஸ் தட் ஹாஸ் போலார் பாண்ட், போலார் டபுள் பாண்ட். ஸோ அதோடைய டபுள் பாண்ட் வந்து போலாரா இருக்கு, அதாவது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு, பொலாரிட்டி இருக்கு, டைபோல் மொமெண்ட் இருக்கு. இந்த காம்பவுண்ட்ஸை தான் நம்ம போலார் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த போலார் காம்பவுண்ட்ஸா இருக்கு அப்படின்னா that will be Lewis acid ஆக்ட் பண்ணும். இதுவே கார்பன் கார்பன் மல்டிபிள் பாண்ட், இங்க பாத்தீங்க அப்படின்னா கார்பன் கார்பன் வந்து டபுள் பாண்ட் கிடையாது. ஒரு கார்பன் அண்ட் தென் கார்பன் ஆர் எனி காம்பவுண்ட் ஒரு மாலிக்யூல்ல நமக்கு 2 ஆட்டம்ஸ் தான் கம்பைன் ஆகி மாலிக்யூலா ஃபார்ம் ஆகும் இல்லையா? அந்த 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் உடைய பொலாரிட்டி டிஃபரன்ஸ் தான் போலார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவே Lewis பேஸ்ல கார்பன் கார்பன் மல்டிபிள் பாண்ட் இருக்கும், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஆர் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா அது Lewis பேஸ். ஓகேவா? ஸோ அதுடைய எக்ஸாம்பிள்ஸ். கமிங் டு த லாஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம்? ஸோ நம்மளுடைய சென்ட்ரல் ஆட்டம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு இப்போ SiF4 இருக்கு, இதுல SI தான் நம்மளுடைய சென்ட்ரல் ஆட்டம். ஸோ சென்ட்ரல் ஆட்டம் வந்து நமக்கு when it has the empty d orbitals இருக்கு அப்படின்னா, இதுலயும் பாத்தீங்கன்னா சல்ஃபர்ல நமக்கு empty d orbital இருக்கு, அண்ட் அயன்லயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு empty d orbital இருக்கு. ஸோ சிலிகான், சல்ஃபர், அயன் இந்த மாதிரி empty d orbital இருக்கிற சென்ட்ரல் ஆட்டம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் comes under Lewis acid. இதுவே மெட்டல் ஆக்சைட்ஸா இருக்கு அப்படின்னா, ஸோ மெட்டல் கூட ஆக்சிஜன் சேர்ந்தா மெட்டல் ஆக்சைட்ஸ் இல்லையா? ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸா இருக்கு அப்படின்னா those are all we call it as base. Clear? ஸோ ஈஸியா எழுதிடலாமா? ஸோ this tableau column is very important for both your 12th exam and also for the NEET exam. கிளியரா? ஸோ கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அழகா எழுதிடலாம். கிளியர்?
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் அரீனியஸ் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சும்மா ஒரு சம்மரி. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து ஆசிட் அண்ட் பேஸ் பற்றி நம்ம குட்டி கிளாஸில் எப்படிலாம் படித்தோம், இந்த ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூவாக மாற்றும், ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டாக மாற்றும், இது வந்து சோர் டேஸ்ட்டாக இருக்கும், இது பிட்டர் டேஸ்ட்டாக இருக்கும், அண்ட் pH வச்சு படித்தோம். இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய அரீனியஸ், லாரியன், பிரான்ஸ்டட், லீவிஸ் இந்த 3 பேர் வந்து வராங்க. ஸோ அரீனியஸ் வந்து என்ன சொல்கிறாரு, ஆசிட் அப்படிங்கிறது நமக்கு வாட்டர்ல போட்டோம்னா அது ஹைட்ரஜன் அயானை கொடுக்கும், அதுதான் வந்து ஆசிட் அப்படிங்கிறாரு. இதுவே நீங்க வாட்டர்ல போடுறப்போ OH அயான் கொடுத்ததுன்னா பேஸ் அப்படிங்கிறார். ஓகேவா? அண்ட் பிரான்ஸ்டட் அண்ட் லாரி வந்து என்னன்னு சொல்றாரு, புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா ஆசிட் அப்படிங்கிறாரு, புரோட்டானை டொனேட் பண்ணிச்சுன்னா ஆசிட் அப்படிங்கிறாரு, புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா பேஸ் அப்படிங்கிறாரு. அண்ட் தென் லீவிஸ் கான்செப்ட் படி எலக்ட்ரான் அக்செப்டரா இருக்கு. ஸோ இதுவே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புரோட்டான் டோனர்னா புரோட்டானை டொனேட் பண்ணிச்சுன்னா அது எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ் வந்து ஆசிட் அண்ட் எலக்ட்ரான்ஸ் டோனர்ஸ் வந்து பேஸ். ஸோ திஸ் இஸ் த very குட்டி மைண்ட் மேப் அண்ட் சம்மரி ஆஃப் these 3 acids. Clear? Okay, so next is strength of acid and base. Okay வா? So இந்த acid base உடைய strength எல்லாம் நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா concentration of, இப்போ acid அப்படிங்கிறது என்னதுப்பா, ஆசிட் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அக்கார்டிங் டு அரீனியஸ் கான்செப்ட் ஆசிட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொன்னோம், இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன். ஸோ எய்தர் இட் கேன் பி ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் or it can be hydronium ion concentration or hydronium ions. So H3O plus. ஓகேவா? ஏன்னா புரோட்டான் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லையா. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான், இதுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் நம்ம வந்து ஆசிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பேஸ் வந்து எதை சொல்றோம், ஹைட்ராக்சைடு அயான் டிசோசியேட் ஆகுது. ஸோ இதுவே OH மைனஸ் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஒரு சொல்யூஷன் நீங்க எடுத்துக்கிறீங்கப்பா, உங்களுக்கு நிறைய H+ அயான் இருக்கு ஆர் நிறைய H3O+ அயான் இருக்கு அப்படின்னா அந்த சொல்யூஷனை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, ஆசிட் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுவே நம்ம சொல்யூஷன்ல H+ கம்பேர் பண்றப்போ, ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷனை கம்பேர் பண்றப்போ நமக்கு OH மைனஸ் அயான் ஹைட்ராக்சைடு அயானுடைய கான்சென்ட்ரேஷன் ஹையரா இருக்கு அப்படின்னா we call it as base. ஓகேவா? கிளியர்? Yes, wait a minute. Okay, super. So இப்போ பாத்தீங்க அப்படின்னா produced per mole of substance dissolved in water. So waterல நம்ம வந்து dissolve பண்றோம், அந்த solution acidic-ஆ இருக்கு அப்படின்னா either hydrogen ion or H3O+ ion உடைய concentration higher-ஆ இருந்ததுன்னா we call it as acid. இதுவே OH minus ion உடைய concentration higher-ஆ இருந்தது அப்படின்னா we call it as base. ஓகேவா? So now இப்போ ஓகே, ஆசிட் பேஸ் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சது, கான்சென்ட்ரேஷன் வச்சு சொன்னோம். ஸோ இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்ங்கிறத எப்படி சொல்லலாம், அஃப்கோர்ஸ் ஈஸி. ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் ஸ்ட்ராங் ஆசிட் மேம், ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருந்தால் அது வீக் ஆசிட். ஸோ இதை எப்படி நம்ம இந்த டிசோசியேஷன் வச்சு சொல்லலாம், இதுவே நம்மளுடைய ஸ்பீஷிஸ் காம்பவுண்ட் வந்து கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிடுது. ஸோ கம்ப்ளீட்டா அது வந்து என்ன பண்ணிடுது, ஹைட்ரஜன் அயானை வந்து ஹைட்ரஜன் அயானா டிசோசியேட் ஆயிடுச்சு அப்படின்னா we call it as strong acid. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆச்சு, முழுசா டிசோசியேட் ஆச்சு டு ஹைட்ரஜன் பிளஸ் ஆர் ஹைட்ரோனியம் அயானா டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா we call it as strong acid. இதுவே நம்மளுடைய காம்பவுண்ட் ஃபுல்லா டிசோசியேட் ஆகல, பார்ஷியலா தான் வந்து டிசோசியேட் ஆகுது அப்படின்னா we call it as weak acid. ஓகேவா? we call it as weak acid. So பார்ஷியலா டிசோசியேட் ஆச்சுன்னா weak acid, ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிடுச்சு, ஹைட்ரோனியம் அயான் ஆர் ஹைட்ரஜன் அயானா கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிடுச்சு அப்படின்னா we call it as strong acid. Clear everybody? Do you have any doubt? Okay, so now coming to the ionization constant or dissociation constant of acid. So இப்போ நம்ம படிக்க போறதும் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுடைய
இந்த டிசோசியேஷன் வச்சு தான் நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டிசோசியேஷன் என்னது, எப்படி பிரியுது, இந்த டிசோசியேஷன் வச்சு தான் நம்ம ஸ்ட்ரென்த்தை டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய டிசோசியேஷன் ஆர் அயனைசேஷன், டிசோசியேட்னாலும் அயனைஸ்னாலும் ஒன்று தான், அயான்ஸாக பிரியறதை தான் நம்ம டிசோசியேஷன் ஆர் அயனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட் நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அயனைசேஷன் ஆர் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம கே அப்படின்னு சொல்கிறோம், கான்ஸ்டன்ட். இதுவே ஆசிடுடைய அயனைசேஷன் ஆர் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னா KA அப்படின்னு சொல்லுவோம். பேஸுடைய அயனைசேஷன் ஆர் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னா KB அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டரில் நம்ம நிறைய படிக்க போகிறோம். KA, KB, PKA, PKB, ஆல்ஃபா, அந்த மாதிரி நிறைய படிக்க போகிறோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் உடைய பேரு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ KA அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் எய்தர் அயனைசேஷன் ஆர் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட். அண்ட் KB அப்படிங்கிறது என்னது? அயனைசேஷன் ஆர் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் பேஸ். கிளியரா? ஸோ இந்த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டு டிட்டர்மைன் த strength of the acid, நமக்கு இருக்கிற ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிடா இல்ல வீக் ஆசிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் we are using this KA and then KB, which is the dissociation constants of acid and base. Clear? Okay, so business maths க்கு வீடியோ போடுங்க கண்டிப்பா, it's all on the way. so கண்டிப்பா போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HCl வந்து வாட்டர் கூட வந்து டிசால்வ் பண்ணுறோம். ஸோ வந்து HCl நமக்கே தெரியும் இது வந்து ஆசிட். அப்போ என்ன பண்ணுது? புரோட்டானை டொனேட் பண்ணி H3O+, புரோட்டானை நம்மளுடைய வாட்டருக்கு வந்து டொனேட் பண்ணிடுது. அண்ட் நம்மளுடைய வாட்டர் வந்து அந்த புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ இதோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம இப்போ எழுதுறோம். ஸோ இது கிடையாது, இங்கே ப்ளஸ் வராது. ஸோ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ், கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டர், ஸோ கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டரில் எப்படி இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இஃப் யூ ஆர் லேக்கிங் இன் த பேசிக்ஸ் அப்படின்னா பேசிக்ஸ் வீடியோ போய் பார்த்துருங்க. யூ நீட் டு நோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ் வி சா ரைட் வாட் இஸ் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பக்காவாக பார்த்தோம். ஸோ யூடியூப் நீங்கள் வந்து வாட் இஸ் ஈக்குலிபிரியம் அப்படின்னு தெரியல, ஈக்குலிபிரியமோட பேசிக் தெரியல அப்படின்னா come back to the app and then see in the basics video la நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? so product concentration divided by the reactant concentration தான் நம்ம வந்து இதில் எழுதுவோம். very good. so product உடைய concentration பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் நம்மளுடைய product. so product concentration நம்ம எழுதிட்டோம். numeratorல divided by the நம்மளுடைய ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் HCCl and then H2O. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட் நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நமக்கு கான்ஜுகேட் ஆசிட் கான்ஜுகேட் பேஸ் நமக்கு தெரியும். ஸோ HCl வந்து ஆசிட், ஏன்னா அது ஹைட்ரஜனை டொனேட் பண்ணிடுது. ஸோ ஹைட்ரஜனை டொனேட் பண்ணதுக்கப்புறம் HCl என்னவா இருக்கும்? குளோரைட் அயனா இருக்கும். ஸோ அப்போ அதுதான் அதோடைய கான்ஜுகேட் பேஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம HClோட கான்ஜுகேட் பேஸ் வந்து என்னது? வெயிட் அ மினிட். எஸ், அப்போ HClோட கான்ஜுகேட் பேஸ் வந்து என்னது? ஆஃப்டர் டொனேட்டிங் அ புரோட்டான். ஓகேவா? ஸோ H2O வந்து பேஸ், ஏன் அது புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ புரோட்டான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் வாட்டர் வந்து என்னவாகும்? H3O+ ஆகும். அப்போ அதுதான் கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் பேஸ் பேர். கிளியரா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த HCl இருக்கு இல்லையா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுது. இன்கேஸ் நீங்கள் ஒரு 10 mole ஆஃப் HCl யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 மோலும் வந்து ஹைட்ரஜன் பிளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும், டிசோசியேட் ஆகிடுது. ஸோ கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிறதுனால அந்த ஆசிட், அந்த HCl we call it as strong acid or weak acid. strong acid சொல்லுவோமா இல்லை weak acid சொல்லுவோமா? வெரி குட் சத்யா. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ரெண்டே விஷயம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிசோசியேஷன், அயனைசேஷன், இதெல்லாம் ஒன்று தான். ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா we call it as strong acid. இதுவே இன்கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆச்சு அப்படின்னா we call it as weak acid. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வச்சு நமக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. the conjugate base of a strong acid is a weak base and vice versa. இது ஒண்ணுமே கிடையாது. just have a look. HClO4, HCl, H2SO4, HNO3, இது எல்லாமே நைட்ரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது எல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட். ஏன்னா அது எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா வந்து டிசால்வ் ஆகும். இதுவே நமக்கு வீக் ஆசிட்ஸ் அப்படின்னா என்னது? அவ்வளோ கம்ப்ளீட்டா நமக்கு வந்து டிசோசியேட் ஆகாது தான் நம்ம வந்து வீக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் இருக்கு இல்லையா,
ஸோ ஆசிடுக்கு வந்து நமக்கு என்ன பேர் இருக்கும், ஒரு கான்ஜுகேட் பேஸ் வந்து ஒரு பேரா இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதிடுறேன். ஸோ ஆசிட் ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்னவா மாறிடும். எஸ் ஸ்ரீஹரிணி, ஐ எம் டெல்லிங் தட் ஒன்லி லாஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஆசிட் வந்து ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எது என்னவா மாறிடும், கான்ஜுகேட் பேஸ் ஆயிடும் இல்லையா. சாரி தப்பா சொல்லிட்டேன். ஆசிட் வந்து என்ன பண்ணும், புரோட்டானை டொனேட் பண்ணும். ஸோ ஆசிட் ஒரு புரோட்டானை டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து என்னவாயிடும், கான்ஜுகேட் பேஸ் ஆயிடும். கிளியர். ஸோ இன் கேஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கிற ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிடா இருக்கு, அதாவது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆசிடா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராங் ஆசிடுடைய கான்ஜுகேட் பேஸ் வந்து எப்படி இருக்கும், பயங்கர வீக்கா இருக்கும். அப்படியே மாத்தி இதுவே நம்மளுடைய ஆசிட் பாத்தீங்க அப்படின்னா, இதுவே நம்மளுடைய ஆசிட் வந்து வீக் ஆசிடா இருக்கு அப்படின்னா அந்த வீக் ஆசிடுடைய கான்ஜுகேட் பேஸ் வந்து எப்படி இருக்கும், நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இங்கே வாங்க, நம்மளுடைய ஆசிட் இங்கே யாரு, HCl என்ன ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட் இல்லையா. HCl வந்து ஸ்ட்ராங் ஆசிட். அந்த ஸ்ட்ராங் ஆசிடுடைய கான்ஜுகேட் பேஸ் யாரு, அது ஒரு புரோட்டானை டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் கான்ஜுகேட் பேஸ் which is chloride ion. இந்த chloride ion பாத்தீங்க அப்படின்னா it is a weak conjugate base. அது வந்து எப்படி இருக்கும், நமக்கு வீக்கா இருக்கும். ஓகேவா, clear everybody. ஸோ ஆசிட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அதோடைய கான்ஜுகேட் பேஸ் வந்து வீக்கா இருக்கும். கான்ஜுகேட் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அதோடைய ஆசிட் வந்து வீக் ஆசிடா இருக்கும். கிளியர், வெரி ஈஸி, சிம்பிள், டன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா when an acidic or basic substance is dissolved in water, depending on its nature, அது வந்து ஆசிட், அது வாட்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் அயானை டொனேட்டும் பண்ணலாம், அக்செப்டும் வந்து பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஒரு வாட்டர்ல நம்ம வந்து ஆசிட் ஆட் பண்றோம் அப்படின்னா அது நம்ம அசிடிக் சொல்யூஷன் சொல்லுவோம். வாட்டர்ல நம்ம பேஸ் ஆட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி நோ தட் இஃப் வாட்டர் வந்து நமக்கு புரோட்டான் அதாவது H+ அயானை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா இட் இஸ் பேஸ் இல்லையா. இதுவே அந்த வாட்டர் வந்து நமக்கு H2O வந்து புரோட்டானை டொனேட் பண்ணுது, H+ அயானை டொனேட் பண்ணுதுன்னா we call it as acid. நம்மளுடைய வாட்டர் ரெண்டுமே பண்ணும், எதை பேஸ் பண்ணி, நம்ம யூஸ் பண்றோம் ஆசிடா பேஸா அப்படிங்கறத பேஸ் பண்ணி. ஸோ அதை தான் நம்ம இங்க படிக்க போறோம், which is auto ionization of acid. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டோ அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் செல்ஃப். ஓகேவா. ஸோ செல்ஃபா வந்து வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் அயனைஸ்ட். ஸோ 2 molecules of water which is pure water நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ இங்க நம்ம வந்து 2 molecule of water எடுத்துக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு molecule of water என்ன பண்ணுது, இதுதான் நம்மளுடைய ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் அயானை டொனேட் பண்ணுது. ஓகேவா. இந்த ஹைட்ரஜன் அயான் இருக்கு இல்லையா, இதை வந்து டொனேட் பண்ணுது, இதுக்கு டொனேட். ஸோ அப்போ என்னன்னு சொல்லுவோம், இந்த வாட்டரை ஹைட்ரஜனை டொனேட் பண்ணுது, புரோட்டானை டொனேட் பண்ணாலே we call it as acid இல்லையா. ஸோ புரோட்டானை டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆசிட் வந்து என்னவாயிடும், கான்ஜுகேட் பேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் கிளியர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வாட்டர்ல என்ன பண்ணுது, இது ஹைட்ரஜன் அயானை அக்செப்ட் பண்ணிக்குது. சோ ஹைட்ரஜன் அயானை இட் இஸ் அக்செப்டிங், அந்த இன்னொரு வாட்டர் மாலிக்யூல்ட்ட இருந்து அக்செப்ட் பண்ணுது. புரோட்டான் அக்செப்டார்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், புரோட்டான் அக்செப்டார்ஸ் we call it as base அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த புரோட்டான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஸ் என்னவாயிடும், கான்ஜுகேட் ஆசிட் ஆயிடும். சோ இதுதான் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர். ஸோ வாட்டர் வந்து ரெண்டுமே வந்து பண்ணும். ஸோ ஒரு நியூட்ரல் வாட்டர் விச் இஸ் pH 7 இருக்கிற ஒரு வாட்டர் வந்து என்ன பண்ணும், ஆசிடாவும் ஆக்ட் பண்ணும், பேஸாவும் ஆக்ட் பண்ணும். அதாவது புரோட்டானை டொனேட் பண்ணும், புரோட்டானை அக்செப்டும் பண்ணும். ஓகேவா. ஸோ இதுதான் ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். டு யூ ஹேவ் எனி டவுட் ஆர் டு யூ வாண்ட் மீ டு ரிப்பீட் அகைன்? ஓகேவா, கிளியர். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஓகேவா. ஸோ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் நம்ம வந்து எழுத போறோம் எப்படி. So see here, this is the auto ionization of water. So இதுல இந்த water molecule என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் அயானை டொனேட் பண்ணுது. இந்த water molecule ஹைட்ரஜன் அயானை அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேவா. ஸோ நம்ம இதோடைய அயானிக் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து எழுத போறோம். ஓகேவா. which is the KW. KW அப்படிங்கிறதா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கான்ஸ்டன்ட் படிச்சோம் நம்ம, அயானிக்
ionization constant and dissociation constant படிச்சோம் இல்லையா? ionization constant of acid என்னன்னு எழுதுவோம்? Ka அப்படின்னு எழுதுவோம். ionization constant of base or dissociation constant of base எப்படின்னு எழுதுவோம்? Kb அப்படின்னு வந்து எழுதுவோம். இப்போ ionic product of water, அதாவது ionic product of water வந்து ஒரு constant, அதை நம்ம எப்படின்னு எழுதுவோம்? Kw அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குலிபிரியம் சாப்டர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா you know how to write the equilibrium constant எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை த ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன். நமக்கு ப்ராடக்ட்ல என்னெல்லாம் இருக்குப்பா? ப்ராடக்ட்ல நமக்கு ஹைட்ரோனியம் அயான் இருக்கு. ஸோ ஹைட்ரோனியம் அயான் and then hydroxide ion இருக்கு. hydroxide ion divided by the reactant உடைய concentration, which is reactantல நமக்கு 2 molecules of water இருக்கு. So H2O, H2O. So அந்த 2 molecules of water நான் denominatorல எழுதிக்கிறேன். So H2O into H2O, H2O the whole square அப்படின்னு எழுதிக்கலாமா? Clear everybody? Okay. So next stepல என்ன பண்றோம் அப்படின்னா the concentration of pure water இருக்கு இல்லையா? pure water உடைய concentration. இந்த கான்சென்ட்ரேஷனை நம்ம எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நான் என்ன எழுதினாலும் அதோடைய கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ H2O நான் ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். அப்போ வாட்டருடைய கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பியோர் வாட்டருடைய கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி 1. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம பியோர் வாட்டர் தான் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த H2O இருக்கிற பிளேஸ்ல 1 அப்படின்னு போடலாமா? அப்போ 1 ஸ்கொயர் என்ன ஆயிடும்? 1 தான் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்போ Kw which is the ionic product of water நமக்கு என்ன இருக்கு? Kw which is equal to hydronium ion concentration into hydroxide ion concentration. கிளியரா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ்ல நம்மளுடைய ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஹைட்ராக்சைடு அயானுடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளோவா இருக்குன்னா அது ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு, which is 1 into 10 to the power minus 7 மோலாரா இருக்கு. ஓகேவா? ஸோ 25 டிகிரி செல்சியஸ்ல இந்த ரெண்டு ஹைட்ரோனியம் அண்ட் ஹைட்ராக்சைடு அயானுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு, which is equal to 1 into 10 to the power minus 7 or 10 to the power minus 7 மோலாரா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேயே நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ Kw equal to 1 into 10 to the power minus 7 into 1 into 10 to the power minus 7 ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் தான் வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அப்போ -7 என்னவாயிடும்? -14 ஆயிடும். ஸோ 25 டிகிரி செல்சியஸ்ல நம்ம அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்து என்னது? இட் இஸ் 1 into 10 to the power minus 14. கிளியரா? கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா எல்லா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் மாதிரி நம்ம நிறைய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தோம். ஸோ Ka படித்தோம், Kb படித்தோம். இந்த Kw which is the ionic product of வாட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கான்ஸ்டண்டா இருக்கும் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஸோ இந்த Kw 25 டிகிரி செல்சியஸ்ல எப்பயுமே 25 டிகிரி செல்சியஸ்ல Kw உடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? 1 into 10 to the power minus 14 தான் இருக்கும், which is a constant value மாறாது. clear? So 25 degree செல்சியஸ்ல நம்மளுடைய ionic product of water Kw எப்படி இருக்கும்? 1 into 10 to the power minus 14 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நவ் கம்மிங் டு ஹியர். ஸோ இப்போ வாட்டருடைய ஈக்குலிபிரியம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் மீன் பை எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்? ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிச்சு அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீட்டை வந்து எமிட் பண்ணிச்சு, வெளியில ஹீட்டை கொடுத்துச்சு அப்படின்னா when it releases the heat we call it as exothermic reaction. So coming to here நம்மளுடைய வாட்டர் வந்து சுத்தி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ இந்த அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் it is an endothermic reaction. ஓகேவா? ஸோ இந்த dissociation of water வந்து என்னது? endothermic reaction. So Kw ionic product of water நம்ம எப்படிப்பா சொல்லுவோம்? which is given by concentration of hydronium ion into concentration of hydroxide ion. So இது எல்லாருக்கும் clear இல்லையா? So 25 degree celsiusல at 25 degree celsiusல நம்மளுடைய Kw which is the ionic product of water என்ன வேல்யூவா இருக்கும்? everybody? So கான்ஸ்டண்டா இருக்கும். என்ன கான்ஸ்டன்ட் அது? which is equal to 1 into 10 to the power minus 14 இருக்கும். ஓகேவா? clear? done.
So, இப்போ நம்ம Ka என்னன்னு பார்த்துட்டோம், Kb என்னன்னு பார்த்துட்டோம், which are all the dissociation or ionization constant of acid and base. And Kw என்னன்னு பார்த்துட்டோம், ionic product of water. ஓகேவா? So, ionic product of water வந்து என்னவா இருக்கும்? H3O plus ionோட concentration into OH minus ionோட concentration 25 degree Celsiusல அது வந்து 1 into 10 to the power minus 14 இருக்கும். So, இது வரைக்கும் எல்லாருக்கும் clear. இப்போ பார்க்க போறோம் effect of temperature. இப்போ நான் temperature increase பண்றேன். அப்போ வந்து நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயானோ ஹைட்ராக்சைடு அயானோ என்ன ஆகும் அப்படின்னா, when you increase the temperature, டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஹைட்ரோனியம் அயான் அண்ட் ஹைட்ராக்சைடு அயானுடைய கான்சென்ட்ரேஷன் விச் இஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H3O plus and then OH minus அயானுடைய கான்சென்ட்ரேஷனும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதோடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அயானிக் ப்ராடக்ட்டும் வந்து என்ன ஆகும், விச் இஸ் KW உடைய வேல்யூவும் வந்து என்ன ஆகும், it also increases. Clear? So when you increase the temperature, நம்மளுடைய hydroxide ion and hydronium ion concentration also increases. So that, which means what? When you increase the temperature, the dissociation increases இல்லையா, ionization increase ஆகுது. So in that case நம்மளுடைய ionization product of water also increases. Clear everybody? Okay, so next comes ஒரு neutral solution இருக்கு. ஓகேவா? neutral aqueous solutionல நமக்கு இந்த hydroxide ion concentration and hydronium ion concentration equal இருக்கும், which is equal to 10 to the power minus 7. அதுதான் நம்ம பார்த்தோம். அது எப்போ ஒரு நியூட்ரல் சொல்யூஷனா இருக்கு, பியூர் வாட்டர் நியூட்ரல் சொல்யூஷன்னா நம்ம ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து ஈக்குவலா இருக்கும். இதுவே நம்மளுடைய சொல்யூஷன் வந்து நியூட்ரலா இல்ல, அசிடிக்கா இருக்கு, பேசிக்கா இருக்கு அப்படின்னா, அசிடிக் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம், ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறதா நம்ம அசிடிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். So in that case, when you call some solution as acidic solution, in that solution hydronium ion or H3O plus hydronium ion or hydrogen ion உடைய concentration அதிகமா இருந்தாதான் அதை நம்ம acidic solution சொல்லுவோம். And basic solution எப்ப சொல்லுவோம், hydroxide ion உடைய concentration which is OH minus ion உடைய concentration வந்து ஹையரா இருக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம அதை basic solution சொல்லுவோம். So in that case both these concentration won't be equal, right? Correct இல்லையா? So ஒரு acidic or basic solution நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த hydronium ion concentration and hydroxide ion concentration வந்து ஈக்குவலா இருக்காது. only neutral solution நம்மளுடைய ரெண்டு கான்சென்ட்ரேஷனும் வந்து ஈக்குவலா இருக்கும். For example நம்ம dissociation of HCl வந்து எடுத்துக்கலாம். So the HCl வந்து எதுல dissociate ஆகுது அப்படின்னா in water. வாட்டர்ல நமக்கு டிசோசியேட் ஆகுது. ஸோ HCl என்னது, ஆசிட். ஆசிட் என்ன பண்ணும், புரோட்டானை டொனேட் பண்ணும். ஸோ புரோட்டானை டொனேட் பண்ணி இட் இஸ் பிகமிங் H3O plus. ஓகேவா? அண்ட் தென் Cl மைனஸா வந்து பிரியுது. ஸோ இப்போ இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த கேஸ் ஆஃப் HCl இன் வாட்டர், HCl நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்றப்போ எதுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ஹையரா இருக்கும், அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் தான் வந்து ஹையரா இருக்கும் than OH minus ion concentration. hydroxide ion concentration விட hydronium ion concentration தான் அதிகமா இருக்கும். So in that case அந்த சொல்யூஷனை நீங்க acidic சொல்லுவீங்களா இல்ல basic சொல்லுவீங்களா? Tell me. So in that case you call that solution as acidic இல்லையா? ஏன்னா we know in acid na H3O plus ion concentration வந்து நமக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அமோனியா வந்து நான் வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். ஓகேவா? ஸோ அமோனியா வந்து என்ன பண்ணும், அமோனியா வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணும் இல்லையா, ஸோ புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ NH3 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இட் இஸ் அ பேஸ். ஓகேவா? இந்த கேஸ்ல NH3 வந்து நமக்கு NH4 OH ஆவும் OH மைனஸ் ஆவும் வந்து பிரியுது. ஸோ இந்த கேஸ் ஆஃப் அமோனியா நம்ம வாட்டர்ல கலக்கிறப்போ OH உடைய கான்சென்ட்ரேஷன் தான் வந்து அதிகமா இருக்கு. அதாவது ஹைட்ரோக்சைடு அயானுடைய கான்சென்ட்ரேஷன் தான் அதிகமா இருக்கு. யாரை கம்பேர் பண்றப்போ, H3O plus hydronium ion கம்பேர் பண்றப்போ. ஸோ ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தா அந்த சொல்யூஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெரி குட் சத்யா தாரணி, we call that solution as basic solution. ஓகேவா? ஸோ ரெண்டு சிம்பிள் திங் தான். ஸோ ஒரு சொல்யூஷன் அசிடிக் சொல்லுவோம் எப்போ ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தா it is acidic, and then hydroxide ion concentration OH minus concentration அதிகமா இருந்ததுன்னா it is basic. Clear?
ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க, கால்குலேட் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான் இன் அ ஃப்ரூட் ஜூஸ். ஸோ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் இருக்குப்பா, அந்த ஃப்ரூட் ஜூஸ்ல OH மைனஸ் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளவா இருக்கு, ஓகேவா? அண்ட் தென் அது என்ன நேச்சர். ஸோ நேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம், அது அசிடிக்கா இருக்கா, பேசிக்கா இருக்கா, இல்லை நியூட்ரலா இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ இதுல இந்த ஃப்ரூட் ஜூஸ்ல இருக்கிற ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க, which is H3O plus அயானுடைய கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கா, 2 into 10 to the power minus 3 இருக்கு. ஸோ அதை given எழுதியாச்சு. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சொல்யூஷன் அசிடிக்கா, பேசிக்கா, நியூட்ரலா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன எழுதிக்கிறோம், we are writing the ionic product of water. ஸோ ionic product of water வந்து என்னது, which is KW, which is equal to product of concentration of hydronium ion and then hydroxide ion, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்னப்பா வேணும், எனக்கு இதுல என்ன கண்டுபிடிக்கணும், OH மைனஸ் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் தான் நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இந்த OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் வேணும்னா இது வந்து இங்க டினாமினேட்டர் ஆயிடுமா, ரைட் சைட்ல இருக்கிறது லெஃப்ட் சைட் போயிடும். ஸோ இட் கம்ஸ் இந்த டினாமினேட்டர். ஸோ KW எனக்கு தெரியும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது 25 டிகிரி செல்சியஸ்ல இந்த இதுல நமக்கு டேட்டா கொடுக்கல. ஸோ வி அஸ்யூம் தட் அந்த சொல்யூஷன் which is at 25 degree Celsius அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 25 degree Celsiusல KW நமக்கு எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும், which is given by 1 into 10 to the power minus 14. அண்ட் ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, which is 2 into 10 to the power minus 3, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் டிவைட் பண்ணி I get the hydroxide ion concentration which is 5 into 10 to the power minus 2. இப்போ இது எப்படி மேம் நீங்க அசிடிக் அப்படின்னு சொல்றீங்க, நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் H3O plus அயானுடைய கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க क्वेश्चनல, which is 2 into 10 to the power minus 3 molar, ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், OH மைனஸ் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், which is given by 5 into 10 to the power minus 12, ஓகேவா? ஸோ இதுல எது வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கு, so tell me which is higher, hydronium ion concentration அதிகமா இருக்கா, இல்ல hydroxide ion concentration வந்து அதிகமா இருக்கா? 2 into 10 to the power minus 3 அதிகமா, இல்ல 5 into 10 to the power minus 2 minus 12 வந்து அதிகமா? so கண்டிப்பா very good தாரணி, சூப்பரா சொல்லிருக்கீங்க. so H3O plus அயானுடைய கான்சென்ட்ரேஷன் தான் ஹையரா இருக்கு than OH minus ion. அப்போ tell me in this case is the solution acidic or basic? Hydronium ion concentration, Satya, Srijithan, very good. So hydrogen ion concentration அதிகமா இருக்குன்னா we call that solution as acidic, ஓகேவா? hydroxide ion concentration solution அதிகமா இருந்தா நம்ம அது base அப்படின்னு சொல்லுவோம். So இவங்க கொடுத்த fruit juice வந்து we can conclude that it is acidic in nature. Clear? Next போலாமா? Now coming to the pH scale. So now we need to know what is pH அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? So pH அப்படிங்கறதா power of hydrogen தான் நம்ம pH அப்படின்னு சொல்லுவோம். So ரெண்டே ஈஸி குட்டி ஃபார்முலா தான். So which is given by pH which is equal to minus log base 10 concentration of hydrogen plus ion or hydronium ion. So எங்க நம்ம hydrogen plus ion போடலாம் or hydronium ion போடலாம். அதே மாதிரி POH பாத்தீங்க அப்படின்னா minus log base 10 OH minus ion concentration which is hydroxide ion உடைய concentration, ஓகேவா? So இதை தான் நம்ம pH உடைய definitionல எழுதிருக்கோம், minus log base 10 molar concentration of hydrogen or hydronium ions தான் pH. So இந்த equation நமக்கு தெரிஞ்சாலே நம்ம இதோடைய definition எழுதலாம். இதெல்லாம் எங்கப்பா படிச்சிருக்கோம், 10thலயே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? So pH is given by minus log base 10 H plus ion concentration and then POH is given by minus log base 10 OH minus concentration. So this formula வந்து ரொம்ப important for both state board numericals problem solve பண்றதுக்கும் important, if you are preparing for NEET அப்படின்னா அதுக்கும் important, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏமாம் நம்ம இங்கே நெகட்டிவ் சைன் போடுறோம், எதனால இங்கே நமக்கு வந்து நெகட்டிவ் சைன் வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? வெயிட் a minute. எஸ், ஸோ எதனால நமக்கு ஒரு நெகட்டிவ் சைன் வருது அப்படின்னா பிகாஸ் நம்மளுடைய ஹைட்ரோனியம் அயான் வந்து கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா. ஸோ pH is given by minus log base 10 H plus ion இல்லையா? H plus இல்லனா ஹைட்ரோனியம் அயான். ஸோ இந்த H plus or ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய pH வேல்யூ வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும்.
கிளியரா? அதே மாதிரி ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா pH வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் பாருங்களேன். நமக்கு ஹைட்ரோனியம் அயான் உடைய கான்சென்ட்ரேஷன் நமக்கு ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறோம். 10 to the power -7 இருக்கு, 10 to the power -5 இருக்கு. ஸோ 10 to the power -7 விட 10 to the power -5 வந்து எப்படி அதிகம் தான் இல்லையா? ஸோ -2 டிஜிட், அதாவது அதை விட அதிகம் தான் இது. ஸோ இப்போ என்ன ஆகுது? ஹைட்ரஜன் ஆர் ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கமிங் டு த pH மைனஸ், இந்த கேஸ்ல நான் வந்து எழுதுறேன், which is given by minus log base 10 to the power -7 இல்லையா? 10 to the power -7. அப்ப அந்த -7 என்ன ஆகும்? முன்னாடி நியூமரேட்டர்ல வரும். அப்ப minus into minus plus 7 log 10. Wait a minute, I'll write it here itself. So இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம என்னப்பா எடுத்துக்கிறோம்? ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் 10 to the power -7 இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலால நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ pH is given by minus log base 10 to the power -7. அப்ப இந்த -7 நமக்கு ஃப்ரண்ட்ல வரும். ஃப்ரண்ட்லயும் மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ pH is given by 7 log 10. log base 10 உடைய வேல்யூ என்னது? 1. ஸோ pH is given by 7. இது நம்ம எப்படி ஈஸியா எழுதலாம்? 10 to the power -7 இருந்ததுன்னா நம்மளுடைய pH 7. 10 to the power -5 இருந்தது அப்படின்னா நம்மளுடைய pH உடைய வேல்யூ வந்து it is 5. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், வெரி வெரி சிம்பிள். ஸோ ஈஸியா நம்ம வந்து எழுதிடலாம். with respect to concentration of hydronium ion வச்சு நம்மளுடைய pH வேல்யூவை ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய concentration of hydronium ion increase ஆச்சுன்னா நம்மளுடைய pH வேல்யூ வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? because of the negative sign which is employed here. Then இப்போ we are coming to the most important part, which is the relation between pH and then POH. இப்போ எனக்கு தெரியுமா pH னா என்னன்னு பார்த்துட்டோம், power of hydrogen ion, and POH which is the power of hydroxide ion. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ இது ரெண்டுத்துடைய ஃபார்முலாஸும் எழுதிக்கிறோம். ஸோ pH is given by minus log base 10 hydronium ion and POH is given by minus log base 10 hydroxide ion. இப்போ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு சைடு வந்து ஆட் பண்ணிட்டேன், இந்த ரெண்டு சைடு நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு என்ன பண்றேன்? மைனஸ் சைன் ரெண்டுத்துக்கும் காமனா வெளியில கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ரெண்டுத்துலயும் மைனஸ் சைன் இருக்கிறதுனால காமனா வெளியில கொண்டு வந்துட்டேன். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்? நான் ரெண்டுத்துலயுமே லாக் பேஸ் 10 தான் இருக்கு காமனா, அதையும் நான் காமனா வெளில கொண்டு வந்துடுறேன். அப்போ மீதி என்ன இருக்கும்? H3O plus OH minus தான் இருக்கும். ஸோ இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் இப்போ எங்க போறேன் அப்படின்னா, இது ரெண்டையும் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது? இந்த H3O plus ion concentration, hydronium ion concentration into hydroxide ion concentration பார்த்தோன்னே என் மைண்ட் எங்க போகுது? It is going to the ionic product of water, KW இல்லையா? வெரி குட் தாரணி அண்ட் ஸ்ரீஹரணி. இதை பார்த்தோன்னே இது என்னடா எப்படிடா சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அயானிக் ப்ராடக்ட்டுக்கு நான் போறேன். அயானிக் ப்ராடக்ட் இஸ் given by concentration of hydronium ion and then hydroxide ion. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த log base 10 இதுக்கு பதிலாக நான் வந்து என்ன எழுதலாம்? I can write it as KW அப்படின்னு எழுதலாமா? ஸோ அதுதான் pH plus POH இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பதிலாக அப்படியே நான் இங்கே KW அப்படின்னு போடுறேன். ஸோ minus log base 10 KW அப்படின்னு எழுதியாச்சா? ஸோ at 25 degree Celsiusல KW ionic product of water என்ன வரும் நமக்கு? which is given by 1 into 10 to the power minus 14 இல்லையா? 1 into 10 to the power minus 14. இப்போ இந்த log base 10 உள்ள நான் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா? so now coming to, இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு pH plus POH which is equal to PKW இல்லையா? so pH plus POH வந்து என்னவா இருக்கும்? P power of ionic product of water. so இப்போ நான் ஜஸ்ட் இங்க என்ன பண்றேன்? log 1 உடைய வேல்யூ வந்து 0 and minus 14 பவர்ல minus 14 இருக்கு அப்படின்னா நம்மளுடைய pH வேல்யூ POH வேல்யூ என்னவா இருக்கும்? 14 இல்லையா? so minus 14 ஃப்ரண்ட்ல வருது and log 10 உடைய வேல்யூ வந்து it is 1. so 0 plus 14. so thus we got the relation between pH and POH which is equal to 14. clear எல்லாருக்கும்? so ஒண்ணுமே பண்ணல, வெரி ஈஸி, சிம்பிளா சொல்றேன். ஸோ pH உடைய ஃபார்முலா எழுதுங்க, ஈக்குவேஷன் எழுதுங்க, POH உடைய ஃபார்முலா ஈக்குவேஷன் எழுதுங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. மைனஸை ஃபர்ஸ்ட் வெளியில கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் log base 10 வெளியில கொண்டு வாங்க. இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரோனியம் அயான் பார்த்தோன்னே நான் என்ன பண்றேன்? which is equating it to ionic product of water. then write this which is pH plus POH which is equal to PK
kW. ஓகேவா? ஸோ இதில் at 25 degree Celsiusல kW உடைய வேல்யூ என்ன? 1 into 10 to the power minus 14. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ I get pH plus POH which is equal to 14. ஸோ இந்த ஃபார்முலாவும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, which is going to help us during solving the problem. Clear? Everybody clear? If it is clear, just put a thumbs up. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்களே கால்குலேட் பண்ண போறீங்க. ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ ஹிண்ட். ஸோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, we need to calculate the pH வந்து கால்குலேட் பண்ணணும். they have given you the concentration of HCl solution. HCl வந்து என்ன நமக்கு டிசோசியேட் பண்ணும், என்னவா அயனைஸ் ஆகும்? H3O+ தான். அப்போ ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க, which is 0.001. ஸோ 0.001 நம்ம எப்படி எழுதலாம்? 10 in 10 to the power minus 3 அப்படின்னு எழுதலாமா? ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் 10 to the power minus 3னா அப்போ pH வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? pH வேல்யூ வெரி ஈஸி. 10 to the power minus 3 அப்படின்னா pH வேல்யூ டைரக்டா it will be 3 இல்லையா? ஸோ நம்ம இது இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஃபார்முலா என்னது? pH is equal to minus log base 10 H3O plus ion. So this is the pH உடைய formula. So formulaல நான் ஹைட்ரோனியம் அயான் இடத்துல 10 to the power minus 3 சப்ஸ்டியூட் பண்றேன். So இந்த minus 3 ஃப்ரண்ட்ல வரும். So minus into minus plus 3 log 10. log 10 உடைய வேல்யூ வந்து என்னது? சாரி. So log 10 உடைய வேல்யூ வந்து என்னது? log base 10 உடைய வேல்யூ வந்து log 10 உடைய வேல்யூ வந்து 1. So pH உடைய வேல்யூ வந்து எனக்கு plus 3 அப்படின்னு கிடைச்சது. கிளியரா? So இதே சொல்யூஷனுக்கு நான் என்ன கண்டுபிடிக்க சொல்றேன் அப்படின்னா POH கண்டுபிடிக்க சொல்றேன். So let me see who is going to find the POH value. POH value find பண்ணுங்க பார்க்கலாம். இதே question தான் you are going to find the value of POH. So நம்ம இப்போதான் பார்த்தோம் the relationship between pH and POH பார்த்தோம் இல்லையா? So pH plus POH நமக்கு என்னன்னு வரும்? ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா we'll be getting 14 இல்லையா? So pH நான் கண்டுபிடிச்சிட்டேன் plus 3. அப்போ 3 plus POH தான் எனக்கு வந்து which is equal to 14. அப்போ POH என்னவா இருக்கும்? 14 minus 3. அப்போ நம்மளுடைய POH power of hydroxide ion will be equal to 11. Very good Sriharini, Tarini, super. Clear? Okay. So இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, in case நம்மளுடைய சொல்யூஷன் வந்து அசிடிக் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுல ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுடைய வாட்டரும் வந்து என்ன பண்ணும்? H plus ion வந்து டிசோசியேட் பண்ணும். நம்மளுடைய ஆசிட் சொல்யூஷனும் H plus ion டிசோசியேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது? this H3O plus ion உடைய கான்சென்ட்ரேஷன் இஸ் -7. அதாவது வாட்டர்லேருந்து வர ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து அதோடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ? 10 to the power -7. அதே மாதிரி வாட்டர்லேருந்து வர ஹைட்ராக்சைடு அயானுடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ? இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 10 to the power -7. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பியோர் வாட்டர்லேருந்து வருது. அண்ட் ஆசிட்லேருந்து வர ஹைட்ரோனியம் அயான் ஆசிட் வந்து என்ன டிசோசியேட் ஆகும்? ஹைட்ரோனியம் அயானா டிசோசியேட் ஆகும். ஸோ ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால தான் வி கால் தட் காம்பவுண்ட் ஆஸ் ஆசிட். அதே மாதிரி ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால தான் வி கால் தட் காம்பவுண்ட் ஆஸ் பேஸ். கிளியரா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கால்குலேட் த pH ஆஃப் 10 to the power -7 molar HCl. ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் 10 to the power -7னா நம்மளுடைய pH வேல்யூஸ் அரௌண்ட் 7 அப்படின்னு. ஸோ எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இந்த HCl மட்டும் டிசால்வ் ஆகலை. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கவே நமக்கு கொஞ்சம் ஃபிஷியா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ 10 to the power -7 HCl. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லிடுவோம்? அப்போ இதோடைய pH வந்து 7. ஸோ டெல் மீ நம்மளுடைய pH வேல்யூடைய ரேஞ்ச் என்ன? 0 to 14 தான் pH உடைய ரேஞ்ச். இதில் 7 அப்படிங்கிறது என்னது? நியூட்ரல் இல்லையா? 7 அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் நியூட்ரல். நியூட்ரல் வந்து எதுக்கு இருக்கும்? பியோர் வாட்டருக்கு தான் வந்து நியூட்ரலா இருக்கும். நவ் டெல் மீ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அசிடிக்கா இல்லை நியூட்ரலா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அசிடிக்கா நியூட்ரலா? அசிடிக் தானே. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அசிடிக் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அசிடிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? pH வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 7. 0 to 7 தான் இருக்கணும். 7ஆ இருக்கக்கூடாது. பிகாஸ் 7ஆ இருந்தால் அது வந்து ஒரு நியூட்ரல் சொல்யூஷன். நம்ம வெரி பியோர் வாட்டருக்கு மட்டும் தான் அப்படி இருக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அசிடிக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியும். அப்போ வந்து என்ன பண்ணணும்? pH கண்டிப்பாக லெஸ் தேன் 7ஆ தான் இருக்கு. அப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட யார் இருக்காங்க? வாட்டர் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த HCl கூட
வாட்டரும் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே வந்து ஹைட்ரோனியம் அயான் வந்து டிசோசியேட் பண்ணும் இல்லையா? ஸோ தட்ஸ் வை ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய pH வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். pH வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த சொல்யூஷனை நம்ம அசிடிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஹவு யோர் லைன் ஆஃப் தாட் ஷுட் பி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, நான் ரெண்டு ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் நான் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன் இஸ் ஃப்ரம் த HCl, இது ஹெல் கிடையாது, HCl. ஓகேவா? ஸோ HCl உடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ? இட் இஸ் 10 to the power -7. அதே மாதிரி வாட்டர்லேருந்து வர HCl, வாட்டர்லேருந்து டிசோசியேட் ஆகிற ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் இஸ் 10 to the power -7. ஓகேவா? இப்போ ரெண்டையுமே நான் மல்டிப்ளை பண்றப்போ 2 இன்டூ, ஸோ ஆட் பண்ணிக்கிறேன், 2 இன்டூ 10 to the power -7. இப்போ நான் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஃபார்முலா வந்து என்னது? pH is given by minus log base 10 into H plus or H3O plus ion concentration இல்லையா? So H3O plus ion concentration என்னது? 2 into 10 to the power -7. இப்போ log 10 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ log 2 log 10 to the power -7. அப்போ log 2 உடைய வேல்யூ என்னது? இட் இஸ் 0.3010 வந்து log 2 உடைய வேல்யூ. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எதர் log பார்க்க தெரியணும், ஆர் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ல கொஸ்டின்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க log 2 உடைய வேல்யூ which is 0.3010. ஸோ இந்த -7 என்ன ஆகுது? இந்த -7 முன்னாடி கொண்டு வரேன், log 10. ஓகேவா? ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 7 ஆயிடுது. log 10 உடைய வேல்யூ 1. ஸோ 7 minus 0.3010, so we get 6.660. அதை நான் round off பண்ணி 6.67 போட்டுக்கிறேன். so the pH value வந்து 6.67 which is less than 7. so இந்த solution வந்து acidic. ஓகேவா? ஸோ லாக் எப்படி கண்டுபிடிக்கலாம்? தோ பாருங்க, நம்மளுடைய லாக் புக் இருக்கு. லாக் 2க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பயுமே லாக் வேல்யூ 10லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. லாக் 20க்குனா 3010. ஸோ லாக் 20ல நமக்கு 2 வேணும் அப்படின்னா 0.3010 இல்லையா? ஸோ இன்டூ 10 to the power -1 இல்லையா? 20 இன்டூ 10 to the power -1 தான் நம்மளுடைய 2. ஸோ we get 0.3010. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? Do you have any doubts? How was the session? Yes, Satya, Sriharini, Subhashri, Tarini. Do you like it? புரிஞ்சதா? Clear? ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? Do you have any doubts? Okay, super. Okay guys, so bye bye. We'll be meeting in next interesting session. So ta-da! Yeah, thank you, Satya. Thank you. Okay, guys. Bye-bye.